பாண்டிச்சேரி முத்தியால்பேட்டை சம்பவம், அந்த குழந்தையின் வன்புணர்வு சம்பவம் வந்து நெஞ்சம் பதைக்கிறது. ஒருவித அச்ச உணர்வு தானாக எழுகிறது. ஏன்னா பெண் குழந்தைகளை பெற்ற எல்லோருக்கும் அந்த அச்ச உணர்வு நாட்டில் எழக்கூடிய நிலையில்தான் இப்போதைய நிலை இருக்கிறது என்று தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவில் எல்லோருக்கும் பயம் ஏற்படக்கூடிய அளவில் தான் நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்து வருகிறது. அதுவும் புதுச்சேரியில் நடந்திருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது. நம்ம இந்த இடத்துல அரசியலாக எதையும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா ஜார்க்கண்டிலேயே ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அவங்கெல்லாம், அதாவது பைக்கிலே உலகம் சுற்றக்கூடிய ஒரு தம்பதி, அந்த தம்பதியை ஜார்க்கண்டில் 66 நாடுகள் சுற்றி வந்ததுக்கு பின்னாடி நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஜார்க்கண்டில் ஒரு டென்ட் அமைச்சு உட்கார்ந்த இடத்துல 7 பயங்கரவாதிகள், அதாவது பயங்கரவாதிகள்னு சொல்வதை விட விலங்குகள், 7 விலங்குகள் வந்து கொடுமையான முறையில் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் அரசு 10 லட்சம் ரூபா ஈடு கொடுத்திருக்கிறது. ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தால் 10 லட்சம் ரூபா அதை ஈடு செய்து விடுமா என்பது, அதனுடைய விலை இதுதானா அப்படிங்கிறதையும் அரசுகள் சிந்திக்கணும். அது எந்த ஆட்சி நடந்தாலும் சரிதான், அரசுகள் சிந்திக்கணும். பாண்டிச்சேரியில் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கு என்ஆர் காங்கிரஸும் பாஜக அரசும் சேர்ந்து. ஒரு 2 கட்சி அரசு என்பதால் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கா என்னன்னு தெரியல. அந்த 20 லட்ச ரூபா அந்த குழந்தையினுடைய மாண்புக்கு, அதனுடைய உயிருக்கு, அதனுடைய உடைமைக்கு ஈடாயிருமா? இல்லை, எது கொடுத்தாலும் ஈடாகாது என்பது உண்மை. இவர்கள் இதை கொடுத்து, அதாவது நிச்சயமாக உதவிகள் செய்துதான் ஆக வேண்டும். அரசு அதற்கான உதவிகள் செய்ய வேண்டும், அது அரசுடைய கடமை தான். ஆனால் இதை கொடுத்தால் அவர்கள் ஈடு செய்து விட முடியுமா? இந்த மாதிரியான ஒரு உதவியை கொடுத்து விட்டால் மட்டுமே அந்த கொலைக்கு, அந்த பாலியல் வன்புணர்வுக்கு, கொடும் சித்திரவதைக்கு ஈடாக இவர்கள் இந்த 20 லட்சம் ரூபா சரியான விலை என்று இவர்கள் கருதுகிறார்களா? இப்போ அதில் சம்பந்தப்பட்டவர்களாக சொல்லக்கூடிய 2 நபர்கள், இன்னும் 5 பேர் சம்பந்தம் இருக்கலாம் என்று போலீசாரால் சந்தேகிக்கப்படுகிறது. ஆனால் 2 நபர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். அதில் வந்து விவேகானந்தனுக்கு 59 வயசு ஆகுது. 59 வயசுங்கும்போது கிட்டத்தட்ட நம்ம காணா சீமான் வயசு தான் அவருக்கும் ஒத்து இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த நபர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரமுகராக இருந்திருக்கிறார், இப்பவும் இருக்காருன்னு சொல்லப்படுது. பிறகு கருணாசுன்னு ஒரு 19 வயதே நிரம்பிய பையன். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த 9 வயது குழந்தையை, பக்கத்து வீட்டு குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எந்த அளவில் காமுகனாக, காம கொடூரர்களாக இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே நெஞ்சம் நடுங்கிறது. நிலை எல்லாமே தலைகீழாக தான் தெரியுது. எல்லா நிலைகளும் தலைகளாக தெரிகிறது. ஏன்னா நம்மளுடைய குழந்தைகளும் வெளியே போய் வரணுமே அப்படிங்கிற பயம். ஏன்னா இப்போ அரசு பள்ளிகளுக்கு 5-6 கிலோமீட்டரு போய் வர வேண்டியிருக்கு. 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால்தான் மேல் உதவித்தொகை இருக்குது. மேலே படிக்கிறதுக்கு, காலேஜுக்கு, கல்லூரிக்கு படிக்கிறதுக்கு உதவித்தொகை இருக்குதுன்னு அரசு சொல்லுது. அப்படிங்கும்போது நம்ம குழந்தைகளையும் ஆறாப்பில் அரசு பள்ளியில் சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கு. உள்ளபடியே இது இந்த உண்மையான தயக்கம், பயம் என்னுள் இருப்பதற்கு அதுவும் காரணம். குழந்தை வந்து சைக்கிள் மிதித்து தான் 6ஆம் வகுப்பு போகுது. பக்கத்திலே என் வீட்டு முன்னையே ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் சேர்க்கலை. ஏன்னா அந்த 6ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை குழந்தை படித்தால் மாதந்தோறும் 1000 ரூபா உதவித்தொகை கிடைக்கும். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அது அரசுடைய அறிவிப்பு. அதை பெறுவதற்காகவே நம்மளுடைய ஏழ்மையான, வறுமையான நிலையில் அதை பெற்று நம்ம குழந்தை மேல் படிப்பு படித்து நல்லா வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த மாதிரியாக அனுப்பி வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 6 கிலோமீட்டர் சைக்கிள் மிதித்து போக வேண்டிய தூரம் இருக்கிறது அரசு பள்ளி. இந்த நிலையில் அப்போ அரசே அந்த பள்ளிகளுக்கு கிராமப்புறங்களில் இருந்து வேன்களை அனுப்பி பிள்ளைங்களை அழைத்து சென்றால் பாதுகாப்பாக இருக்கும். அதற்கான வழிமுறைகளை அரசு செய்யுமா அப்படிங்கிறதையும் நம்ம இதை ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பயம் எல்லா பெற்றோருடைய இதயத்திலும்
இருக்கிறது, என்னுடைய இதயத்திலும் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்காக மட்டும்தான் என்றில்லை, இந்த மாதிரி அந்த அழிவு சக்திகள் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. சதை திண்ணிகள் வந்து எல்லா பக்கமும் உலவுகிறார்கள். அவர்களுக்கு எந்த நேரத்தில் எது வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த கொடுமை இந்த குழந்தைக்கு பாண்டிச்சேரியில் அந்த குழந்தைக்கு, நான் குழந்தையின் பெயரை சொல்ல விரும்பவில்லை, எல்லா இடத்துலையும் குழந்தையின் பெயரையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய மாண்பை சிதைக்கும் விதமாக அதை அமையும் என்பதால் அந்த குழந்தையினுடைய பெயரை நான் சொல்லலை. அந்த குழந்தையை சனிக்கிழமை 2 மணிக்கு களவாடி செல்கிறார்கள் அந்த நாய்கள், வெறி நாய்கள், அந்த வேட்டை நாய்கள் களவாடி செல்கிறது. சொல்லுறது என்னமோ பிஸ்கட் கொடுத்துன்னு சொல்லுதாங்க. அது அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பக்கத்து வீட்டாளினோடனே பாமா இப்போ நான் இந்த இதை தாரேன் அங்கே கொண்டு கொடு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். அப்படித்தான் சொல்லி அந்த குழந்தையை ஏமாற்றி கொண்டு போயிருக்கணும். ஏமாற்றி கொண்டு போய் அவர்கள் அத்துமீறி நடக்கும்போது தான் குழந்தை சுதாரித்து அழுகும்போது இப்போ பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்லேயும் நிறைய இடங்களில் காயங்கள் இருக்கிறது, பெண் உறுப்புகளில் வந்து சிதிலமாகி இருக்கிறது, ரத்தம் படிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கசிகிறது. அப்படி இருக்கும்போது மிக கொடுமை சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறது. அது எத்தனை நபர்களால் அப்படிங்கிறது தெரியல. மாண்பு கருதியோ இல்லை போலீஸ் வந்து இன்னும் வேறு விதமான சிக்கல்கள் எழுந்துவிடக்கூடாது, இன்னும் மக்களுடைய கோபங்கள் அதிகரித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போலீஸ் அதை மடைமாற்றம் செய்யும் விதமாக 2 நபர்கள் தான் இதை செய்கிறார்கள் அப்படின்னு கூட செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட அப்படியே அதாவது மறைக்கிறதோ இல்லை அதை மாற்றி அமைப்பதோ செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து முழுமையாக ஒரு இதை அப்படித்தான் அந்த வழக்கில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலைகள் அரசியல் சாதகமாக தான் எல்லா இடங்களிலும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது. தங்களுடைய அரசுக்கு பாதகமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்று அங்குள்ள அரசு எண்ணும். அதனால்தான் ஆளுநர் தமிழிசையை அந்த குழந்தைக்கு வந்து அஞ்சலி செலுத்த போயிருக்கிறார், கடுமையான எதிர்ப்பையும் சந்தித்திருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கின்ற நம்ம குஷ்பக்கா இருக்காங்கல்ல, குஷ்பக்கா, இந்த குஷ்பக்காட்டா ஊடகத்துறையிலிருந்து கேள்வி கேட்கும்போது என்னை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராக நினைத்து கேள்வி கேட்கிறீர்களா இல்லை எப்படி கேட்கிறீன்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு பெண்ணாகவும் இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு அவர்கள் கேட்டால் நான் ஒரு அரசியல்வாதியாக இதற்கு பதில் சொல்ல முடியாது, என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு குஷ்பக்கா பேசுகிறாங்க. குஷ்பக்காவுடைய அந்த வீரம், அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஐயோ அப்படின்ட்டு அவங்க கத்துற அந்த கோபம், அந்த வெறி, வேகம் அதெல்லாம் எப்படி தெரிகிறது? இப்போ ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை, அதுவும் தங்களுடைய கட்சி கூட்டணியாக ஆளும் மாநிலத்தில் ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு கேடு நடந்திருக்கிறது, ஒரு இழிவு நடந்திருக்கிறது, ஒரு பழி நடந்திருக்கிறது, ஒரு பாவம் நடந்திருக்கிறது என்போது என்னிடம் இப்படி கேள்வி கேட்கக்கூடாது என்று இவர்கள் குஷ்பு அவர்கள் மறுதளித்து பேசுகிறார்கள். வானதி அக்கா வாயே துறக்கலை. அவங்க வாயை எங்கே கொண்டு வச்சுக்கிடுவாங்கன்னு தெரியல, இல்லை ஒருவேளை இப்போதைக்கு வாடகைக்கு எங்கேயும் விட்டுருக்காங்களான்னு தெரியல. இவங்க எந்த விதத்திலுமே அவர்கள் அதற்கான கண்டனத்தை தெரிவிக்கதா இல்லைல்ல. கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலையில் ஏன் இவர்கள் இல்லை? அங்கே போனது ஒரு உயிர், ஒரு குழந்தையின் உயிர், சிதைந்தது ஒரு குழந்தையின் மாண்பு, அதை கெடுத்தது 2 தீவட்டி தடியங்கள், அதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படும் போது இவர்கள் வந்து அப்படியே பதுங்கிக் கொள்கிறார்களே ஏன் என்று தெரியவில்லை. இதே இது பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் அப்படி ஒன்று நடந்ததுன்னா இவர்கள் மானுக்கும் பூமிக்குமாக கொந்தளித்திருப்பார்கள். வடநாட்டு சேனல்கள், இந்திய தேசிய அளவில் அனைத்து ஊடகங்கள்லேயும் திமுகவுக்கு எதிரான எல்லா பிரச்சாரமும் கட்டவிழ்த்து விட்டப்பட்டிருக்கும். இப்போ திமுக கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கும். அந்த நிலையில் கொண்டு சென்று விடுவார்களே. பிரதமர் மோடியே நேரடியாக வந்து கூட அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்தி விடுவார். ஏன்னா மோடிக்கு வந்து எப்படி வாயில் வடை சுட்டாலும் பரவாயில்லை, நமக்கு வாக்குகள் வர வேண்டும், எப்படியாவது ஆரம்பத்தில் 15 லட்சம் ரூபா தாரேன்னு 2015 வெளிநாட்டில் இருக்க பணத்தை, கற்பணத்தை மீட்டாந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் தாரேன்னு மோடி இப்போ புதுசாக ஒரு டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. திமுகவினுடைய ஊழல் பணத்தை மீட்டு உங்களுக்கு பணம் போடுதேன் அப்படின்னு டைலாக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரியான வாயிலே வடை சுடக்கூடிய வீரமான மோடி வந்து நேரே அந்த
குழந்தையின் உடலுக்கு மலர் வளையம் வைத்திருப்பார். தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு நடந்திருந்தால், இது பாண்டிச்சேரியில் அவர்கள் ஆளும் மாநிலத்தில் நடந்ததுனால அந்த மாதிரியான வேலையில் அவர் ஈடுபடலை. எல்லாருமே மௌனியாகி விட்டார்கள், மௌன விரதம் இருக்கிறார்கள். இப்போ கொஞ்ச நாளைக்கு மௌன விரதம் இருப்பாங்க, மௌனத்தை கலைச்சிடவே மாட்டாங்க. அண்ணாமலைன்னு ஒருத்தர் பரதேசி இருக்காரே, அவரும் மௌனத்தை நிச்சயமாக கலைத்து விட மாட்டார், அவரும் மௌன விரதம். ஆமாம், நீங்கள் இப்போ கேள்விக்கு மைக்கு நீட்டினீங்கன்னா இல்லை நான் மௌன விரதம் இருக்கேன், நான் பேசவே மாட்டேனே அப்படின்னு தெளிவாக சொல்லிவிடுவார். எனக்கு இது அங்கே அவர்கள் கட்சி ஆட்சி, அதனால நம்ம அந்த மாதிரியான பழிபாதகங்கள் நடந்திருக்கு. இதுக்கு கஞ்சாங்கிற ஒரு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக அங்கே இருப்பது தான் காரணமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஏற்க போகிறதில்லை. பாண்டிச்சேரி சுற்றுலாத்தலமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே போதை வஸ்துகள், அந்த சாராயம் இருக்குல்ல, பிராந்தியெல்லாம் அங்கெல்லாம் விலை சௌகரியமாக இருக்குது, ரொம்ப குறைந்த விலையில் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவில் இருக்குது. மெனக்கெட்டு எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து அங்கன்னைக்கு பாண்டிச்சேரி நோக்கி போகிறாங்க அப்படின்னாலே, என்னத்துக்கு சுற்றுலா போகிறாங்கனாலே அதை அருந்துவதற்கு தான். அதே மாதிரி போதை கஞ்சா குடிக்கிறதுக்குன்ட்டு அதற்குன்ட்டு ஒரு கூட்டம் எல்லா மாநிலத்திலிருந்தும் பாண்டிச்சேரிக்கு வரக்கூடிய அளவில் கஞ்சாவினுடைய தலைநகராக குஜராத் இருக்கிறது என்றால், அடுத்த துணை தலைநகரமாக பாண்டிச்சேரி மாறக்கூடிய அளவில் அங்கே பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் அது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த கஞ்சா குடிச்சிக்கிட்டு இருந்து அதிலேயே இருந்து தன்னுடைய குடும்பத்தை ஒதுக்கி வைத்த அந்த விவேகானந்தர் என்கிற அந்த RSS பிரமுகரும் இந்த கருணாசும் ஓரின சேர்க்கையாளர், அவங்களுடைய விசாரணையில் தெளிவாக தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு நம்ம ஆழமாக பேச வேண்டியதாக இருந்தால், இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிகழாமல் இருக்கணும்னா அப்போ ஆண் சமூகத்திற்கு என்ன மாதிரியான மாற்று யோசனை ஒன்றை முன்வைக்க வேண்டும். அந்த மாற்று யோசனையை சட்ட அங்கீகாரமாக பயன்படுத்த வேண்டும். அந்த சட்ட அங்கீகாரத்தில் அவர்கள் குற்ற உணர்வு இன்றி செயல்படும் அளவிற்கு, குற்ற உணர்வு ஒரு செயலை செய்தால் ஒரு குற்ற உணர்வாக கருதக்கூடிய நிலையில் இருப்பதிலிருந்து அவர்கள் விடுபட்டு, அவர்கள் அந்த மாதிரி செயலை செய்து பெண்களை போகப்பொருளாக எண்ணும் நிலை மாறக்கூடிய அளவில் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு இப்போ தீவிரமாக யோசிக்கணும்னு பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த KT ராகவன் அவர்கள் முன்கூட்டியே அந்த மாதிரியான விடயத்திற்கு அவர் விடை சொல்லியிருக்கிறார். அது அவருடைய வீடியோ எல்லாம் வெளியில் லீக் ஆச்சுது, நீங்கள் அப்போ பார்த்துருக்கலாம். அது இந்த மாதிரியாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவர் அந்த வீடியோவில் விடை சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி அத்துமீறி போக மாட்டியா, இந்த பெண்களையும் அப்யூஸ் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கூட KT ராகவன் அவர்கள் தன்னுடைய வீடியோ மூலமாக, தன்னுடைய செய்கையின் மூலமாக விடை சொல்லியிருந்தார். அதையே கூட இவர்கள் தனி அறையில் வைத்து பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அதை குற்ற உணர்வாக எடுத்துக்காமல் இருந்துக்கலாம். ஓரின சேர்க்கை என்பதை தாண்டி அதை குற்ற உணர்வு இருந்திருக்கலாம். இல்லை, இதையும் மீறி அவர்களுக்கு சக்தி பெரிதாக தெரிந்தது என்றால் அவர்கள் கள்ளிக்காடு பக்கம் போகலாம். கள்ளி நல்லா வளர்ந்து வேறு விட்டு இருக்கிற கள்ளிகளாக பார்த்து அவங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கள்ளி முள் என்ன குத்துனா குத்தும்போது இன்பமாகத்தானே இருக்கும். அதற்கு பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிறகு ஆற்றுக்கலாம், எல்லாம் கள்ளிப்பாலை போட்டு அவிச்சுக்கிடலாம். அதை செய்ய வேண்டியதானே. அந்த மாதிரியான காமுகங்களுக்கு அது எளிதான காரியம், அதையெல்லாம் செய்யலாம். நம்ம இதை விட கொடுமையான வார்த்தைகள் வேறு பேச முடியாது. எல்லாம் பாறையில் தேய்ச்சிக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எளிய நடையில் கிராமப்புறத்தானே நான் இதை தான் சொல்ல முடியும். பாறையில் தேய்ச்சிக்க, இப்போ அப்படித்தான் இதை எதையாவது பண்ணிக்க. இந்த பெண்களை, அதாவது பெண் சமூகத்தை முதல்ல விட்டுருங்க. அந்த சமூகத்தை வாழ விடு, கண்ணியமாக வாழ விடு. நீனும் கண்ணியமாக இந்த மாதிரியான காரியங்கள் போயிரு. நீ கல்லியில் போய் அரங்க தேய்ச்சிக்க. ஒருத்தரும் பார்த்தாலும் யாரும் தப்பாக நினைக்காதீங்கய்யா, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அதெல்லாம் நம்ம KT ராகவன் பண்ணார்ல, அந்த வழியை கையாளுங்க. யாருமே தப்பாக நினைக்காதுங்க. உனக்கு அந்த மனதில் குற்ற உணர்வு வேண்டாம், அதெல்லாம் குற்றம் இல்லை. பாறையில் தேய்த்துக்கொள், குற்றம் இல்லை. இப்படித்தான் எதையாவது கண்டுபிடிச்சி நீங்கள் செயல்பட்டுடுங்க. பெண்களை விட்டு விடுங்கள். அப்படி தான் நம்ம இந்த இடத்துல ஆண் சமுதாயத்தையே, அதற்காக ஒட்டுமொத்த ஆண் சமுதாயத்தையும் நம்ம குறை சொல்லலை. அப்படியெல்லாம் எல்லாரும் இருக்க மாட்டான். எல்லோரும் அடக்கி ஆள தெரிந்தவர்களாக, தன்னையே அடக்கி ஆள தெரிந்தவர்களாக, அடைக்கால முடிந்தவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அதனால எல்லார் மீதும் அந்த குற்றச்சாட்டுகளை இந்த மாதிரியான காமுகங்களுக்கு, வெறியன்களுக்கு
தான் நம்ம இந்த வழிமுறையை செய்யலாம்னு சொல்லும். கூடுதலாக என்னென்னா அரசு இதில் முழுமையாக விசாரணை. இப்போ சனிக்கிழமை காணாமல் போன குழந்தையை 3 நாட்கள் அந்த குழந்தையை உயிரோடு சாக்கில் கட்டி சாக்கடையில் போட்டிருக்காங்க. அப்போ உயிரோடு கட்டி அந்த குழந்தை எவ்வளோ சித்திரவதைப்பட்டு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அது மூச்சு திணறி சித்திரவதைப்பட்டு செத்துருக்காதான் அந்த அறிக்கையை சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் உயிர் போகிறதுக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு தாய்மாருடைய மனதிலும் பெற்றோர்கள் மனதிலும் எவ்வளவு வலியை நினைத்து பார்க்கும்போது உருவாக்குகிறது. இந்த வலியினுடைய எண்ணத்தை அந்த மிருகங்கள் தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக எல்லாம் புரியக்கூடிய நபர்களாக இல்லாதனால்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த மிருகங்கள் வாழ தகுதியற்றவர்கள் தானே. அரசு கூடிய விரைவிலான போக்சோ சட்டம் அப்படி இப்படி 7-8 சட்டங்களில் விசாரணை அந்த கேஸ் போட்டிருக்காங்க, ரைட்டு தான். அது அவர்களுக்கு பொதுவாகவே வெறும் சிறை தண்டனை என்பது அவ்வளவு நாள்பட்டுலாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. ஏன்னா தொடர்ந்து விசாரணை 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 அவர்கள் அப்பீல் அப்படி போய்கொண்டே இருக்கும். சரியான இவர்கள்தான் இதில் ஈடுபட்டார்கள் என்று விஞ்ஞானபூர்வமான அறிக்கை கிடைத்தவுடனே அவர்களை எல்லாம் முடித்து விடுவது, அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையை துறந்து விடுவது தான் இந்த சமூகத்துக்கான பாதுகாப்பு. அந்த மாதிரியான கொடுங்கோலன்களுக்கு அச்சமூட்டுவதாக அமையும் என்று இதில் நம்மளுடைய கருத்தை பதிவு செய்கிறோம். அந்த குழந்தையினுடைய கொலைக்கும் அதனுடைய மாண்பு சிதைக்கப்பட்டதுக்கும் மிகுந்த வருத்தத்தையும் கவலையையும் நம்மளுடைய ஒரு தகப்பனாக இதில் பதிவு செய்தது மட்டுமில்லை, கவலையையும் அச்சத்தையும் நம்ம இந்த இடத்துல சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது.